முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். பாதுஷா. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இதை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. சோடா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. சோடா நல்லா பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூனு நெய், இத்தினூண்டு உப்பு சேர்த்துக்குங்க. அந்த சுகரை எடுத்து கொடுக்கறக்காக ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. பட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் நான் நெய் சேர்த்திருக்கேன் உருக்கி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்குங்க மாவை. ஒரு ஈரப்பதம் வர்ற அளவுக்கு நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கணும். பார்த்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பால் ஒரு 1/4 டம்ளர் எடுத்து தண்ணிக்கு பதிலாக நம்ம பாலில் மாவு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பாருங்கள் பிணைஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிட்டு வரலாம். ஒரு பவுலில் 1 கப்பு நான் 1.5 கப்பு மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1 கப்பு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். லேயர் லேயராக அதை உருட்டிக்கலாம். நல்லா சென்டராக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காயட்டும். நல்லா உருட்டிக்குங்க. சென்டராக வச்சு உருட்டினா இந்த மாதிரி வெடிப்பில்லாமல் வரும். சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒவ்வொன்றா சேர்த்துக்குங்க. ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் மீடியமாக காஞ்சிருக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஸ்லோவில், அப்போ தான் உள்ள எல்லாம் வேகும், இல்லைன்னா வேகாது மாவு. இந்தளவுக்கு திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ரொம்ப ஆயிடக்கூடாது. ஒரு அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி அதில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெது நெருக்கிலேயே ஜீரா இருக்கிறப்பவே அதை நம்ம சேர்க்கணும். மீதி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிச்சாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜீராவில் நல்லா ஊறி இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம இந்த மாதிரி ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.